Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறோம்டா நாங்க கடையில வாங்குற அந்த முறுமுறு தோசை வந்து வீட்ல எப்படி நாங்க ஈஸியா செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றதான். அதோட சேர்த்து இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா இந்த தோசை மாவு அரைக்கிறதுக்கு நாங்க அரிசியும் யூஸ் பண்ண போறல, அதே மாதிரி உளுந்தும் யூஸ் பண்ண போறல. பட் தோசை வந்து உங்களுக்கு கடையில வாங்கின தோசை மாதிரி தான் வரப்போற. அதோட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு வகையான தேங்காய் சட்னிஸும் இந்த வீடியோல இருக்கிற. சோ இதெல்லாம் நீங்க பார்க்க ரெடியாண்டா லெட்ஸ் பிகின். நான் லாஸ்ட் டைம் என்னோட சேனலில் கிச்சடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்த நேரம் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு அனுப்பியிருந்தேன். கிச்சடியெல்லாம் இப்போ செய்யவும் இல்லை, ஏன்னா பயரெல்லாம் அந்த மாதிரி விலை அப்படின்ட்டு. ஸோ சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நாங்கள் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான சைடுக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணிடலும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த தோசை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்து நல்லா வந்தபடியால் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணிடலும். ஸோ இன்றைக்கி என்னோடய தோசைமா அரைக்கிறதுக்கு உளுந்துக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கிறேன்னு பார்த்தா பயத்தம்பருப்பு. என்கிட்ட வந்து வீட்டில் எப்போவுமே பயத்தம்பருப்பு கொஞ்சம் கூடவாகவே இருக்கும். ஏன்னா நான் வந்து அடிக்கடி பாயசம் அதுகள் செய்கிறபடியால் வீட்டில் வந்து கூடவாகவே பயத்தம்பருப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் பயத்தம்பருப்பு யூஸ் பண்ண போகிறேன். பட் இதே ரெசிபி உங்களுக்கு வந்து வீட்டில் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியும் செய்யலும். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லேயும் கடலைப்பருப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டியும் கூட உங்களுக்கு ஈஸியாக கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கடையிலே வந்து கடலைப்பருப்பு வாங்கிக்கொள்ளலும். இந்த தோசை வந்து இப்போ நாங்கள் சாதாரணமாக ஆட்டமாக மைதா மாலை செய்கிற மாதிரி அந்த முட்டை போட்டு செய்கிற இன்ஸ்டன்ட் தோசை எல்லாம் இல்லை. இது வந்து சாதாரணமாக நாங்கள் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மா அரைச்சி ஒரு 8லேருந்து 10 மணித்தியாலம் இது வந்து புளிக்க வைக்கணும். ஸோ சாதாரணமாக நீங்கள் செய்கிற அதே தோசையோட ப்ராசஸ் தான், பட் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக இருக்க போகிறோம். ஸோ நேற்று நான் என்ன செஞ்சேன்டா காக்காப்பளவு பயத்தம்பருப்பை தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டுட்டு ஸோ ஒன்றே காலில் வந்து எங்களுக்கு மா அரைச்சி கொள்ளிலும். ஃபஸ்ட் எங்களோட பிளெண்டரில் நான் நேற்று ஊற வச்ச பயத்தம்பருப்பை போட்டிருக்கிறேன். அது பிறகு மைதாமா ஓல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவு அவிச்சமா, 1 கப் அளவு பச்சைமா பிளெயின். நீங்கள் வந்து கடையில் வாங்கி புட்டுக்கெல்லாம் நாங்கள் அவிக்காமல் வச்சிருக்கிற அந்த பிளெயின்மா. அண்ட் தென் ஒரு கைப்பொடி அளவு சோறு, ஒரு கைப்பொடி அளவு தேங்காய். அண்ட் இந்த தோசை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து நல்லா பிளெண்டரில் அடிச்சுக்கொள்ள தான் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். உங்களோட தோசை பேட்டர் இப்போ ரெடி. இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய டீப்பான பானையோ சட்டிலையோ ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 8லேருந்து 10 மணித்தியாலம் புளிக்க வைக்க தான் இருக்குது. நான் 8 to 10 மணித்தியாலம்னு சொன்னதுக்கு இது வந்து எக்ஸாக்டாக அந்த டைமுக்குள்ளே புளிக்குமெண்ட் இல்லை. நீங்கள் இதை வந்து வைக்கிற இடத்த பார்த்துருக்கிற ஒரு ஓமான ஸ்பேஸில் நீங்கள் வச்ச அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 மணித்தியாலத்துக்குள்ளே இது கட்டாயம் புளிச்சிடும். பட் இதே வந்து வின்டர் டைமில் நீங்கள் இது செய்கிறேன்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ என்னோடய தோசை மாவு வந்து கம்ப்ளீட்டாக புளிச்சிட்டு இது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 9 மணித்தியாலம் போயிட்டு இந்த மாவு புளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து கடைசியாக உங்களோட தோசை மாவில் நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்துட்டு சுடையிலும். பட் தோசை சுடுறதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 வகையான சட்னி செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். ஸோ அந்த சட்னி ரெண்டையும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நாங்கள் செய்ய போகிறது என்னென்னா கருவேப்பிலை தேங்காய் சட்னி. ஸோ என்னோடய கருவேப்பிலை சட்னி அரைக்கிறதுக்கு என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் நான் தேங்காய், அது அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி அண்ட் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி இதை ஃபஸ்ட் நல்லா அரைச்செடுக்க போகிறேன். இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கொள்ளிலும் உங்களுக்கு இன்னும் நல்லா பச்சை கலராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களோட வீட்டில் வந்து என்னை தவிர வேறு யாரும் கொத்தமல்லி எல்லாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. பட் நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாம் விருப்பம் அந்த வாசம் விருப்பம் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த பச்சை சட்னி செய்யக்கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். அடுத்தது வந்து சோப்பு கலர் இந்த ஸ்பைசி சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காயில் கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி, உப்பு அண்ட் இதுவும் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துருக்கிறேன். கடைசியாக வந்து இதில் நல்லா லெமன் ஜூஸ் ஊற்றி கொள்ளுங்கள். நான் லெமன் ஜூஸ் ஊற்றுற ப்ராசஸ் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. பட் நீங்கள் வந்து கட்டாயம் இதில் லெமன் ஜூஸ் கடைசியாக ஊற்றி கொள்ளுங்கள். ஸோ அவ்வளோதான், 2 சட்னியும் நாங்கள் அரைச்சிட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து தாளிக்க போகிறோம். ரெண்டுக்கும் வந்து தாளிப்பு ஒரே மாதிரி தான். கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் இஞ்சி வந்து கட்டாயமாக சின்ன சின்னதாக வெட்டி அதையும் வந்து இந்த தாளிப்பில் போட்டுட்டு அண்ட் தென் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற உங்களோட சட்னியை வந்து இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா உங்களோட சட்னி வந்து வேறு லெவலில் இருக்கும். முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் சட்னியை தாளிப்பில் ஊற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே குக் ஆகாமல் கொஞ்சம் அந்த சூட்டில் வந்து இந்த தாளிப்பு நல்லா உங்களுக்கு வந்து சட்னியில் சேரும். அப்படி இல்லை நீங்கள் இதை மிச்ச நேரம் சூட்டில் வச்சு அப்படின்னா உங்களுக்கு பால் அந்த தேங்காய் பூ வந்து வேறு வேறையாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் தாளிப்பில் இதை ஊற்றின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா அந்த பேன் சூட்லேயே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டாலே போதும். ஸோ
எங்களோட 2 வகையான சட்னிஸுமே ரெடி. இப்போ எங்களோட தோசையை வந்து ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இதை ஊற்றக்குள்ளே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கிற அப்படின்ட்டு, ஏன்னா உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன கண்ணெல்லாம் வரும். ஸோ இது வந்து பிளெயின் தோசை. நாங்கள் எதுவுமே போட தேவையில்ல, ஜஸ்ட் 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே பிளெயின் தோசை ரெடி. இதே வந்து உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி ஒரு மசாலா தோசை செஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிழங்குல ஒரு மசாலா செஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கி வந்து இந்த கிழங்கு மசாலா செய்கிற டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணல, ஏன்னா பாதியில் வந்து என்னோடய கேஸ் இன்றைக்கி முடிஞ்சிட்டு. ஸோ நான் வீட்டில் இருக்கிற இந்த சின்ன ஸ்டவ்வை யூஸ் பண்ணி தான் மிச்ச வேலை எல்லாமே செஞ்சு கொண்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டீட்டெயிலாக ரெசிபி காட்டுறதுக்கு அவ்வளோ கன்வீனியனாக இருக்கல. பட் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த கிழங்கு மசாலா, நீங்கள் மசாலா தோசைக்கு வந்து உள்ளுக்கு வைக்கக்கூடிய அந்த கிழங்கு ஃபில்லிங் வந்து நீங்கள் எப்படி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றது வந்து நான் கட்டாயம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னோட மசாலா தோசை செய்கிறதுக்கு, அதுவும் கீ மசாலா தோசை செய்கிறதுக்கு என்னோடய தோசை பேட்டரை ஃபர்ஸ்ட் நல்லா ஊற்றிட்டு அது மேலே அந்த பச்சைமாக எதுவும் இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக வெந்தது அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிட்டு தென் நான் செஞ்சு வச்ச அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் பொட்டேட்டோ மசாலா போட்டுட்டு தென் இது 2 சைடையும் அப்படியே மூடி 2 சைடும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன்னு சொன்னால் என்னோட தோசை ரெடி. என்னோட கீ மசாலா தோசை ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான வீடியோ பட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இனி வந்து வீட்டில் அரிசி இல்லை உளுந்து இல்லை அப்படின்றாலும் கூட உங்களுக்கு இனிமேல் நினச்ச உடனே அந்த கிறிஸ்பியான கடையில் கிடைக்கிற அந்த முறுமுறு தோசை செஞ்சு கொள்ளலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் பயத்தம் பருப்பு இல்லை கடலை பருப்பில் கூட செய்யலாம். ஏன்னா எங்கள்கிட்ட சைட்லலாம் அந்தளவுக்கு உளுந்து பயத்தம் பருப்பு கூட அந்தளவுக்கு வாங்கி பற்றல. நான் வந்து வீட்டில் நிறைய பாயசம் அதில் செய்கிறபடியால் தான் பயத்தம் பருப்பு வச்சிருக்கிறேன். பட் கடலை பருப்பு வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லாட்டியும் கூட கிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன கடையிலையும் கூட வாங்கி கொள்ளலாம். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை உங்களுக்கு பயத்தம் பருப்பு இல்லாட்டியும் கடலை பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ இனிமேல் வந்து உளுந்து விலை கூடிட்டு அப்படி இல்லாட்டி வீட்டில் அரிசி இல்லை அப்படின்றாலும் கூட உங்களுக்கு நினச்ச உடனே இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடலாம். கட்டாயம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்து அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடி பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் எவ்ரிஒன். ஒரு தோசை தான் வெறும் பிளேட் தோசை தான். மம்மி தான் மசாலா தோசை. ஆனால் மம்மி நல்லா தான் எனக்கு சாப்பிட்டு நல்லா கரம் முன்னு வரும். வந்து கீ மசாலா தோசை தான் மீட்டுன்றதையா உங்களுக்கு அதே என்னது இல்லைம்மா பிஸ்மில்லா சொல்லி ஓகே. எனக்கு என்ன சொன்னாரு மம்மி? எனக்கு சொல்லல. என்ன சொன்ன? சொல்லுங்க. அது இன்னொரு தோசை வராது உங்களுக்கு? கேவல வராது. தோசை நல்ல பசங்க அமைக்கணும். பசங்க அமைக்க நல்ல டேஸ்டாக இருக்கு. சொல்லிட்டு ஓடுதுவீங்க. Thank you very much for தோசை. என்ன பிளேட் தோசை இல்லை போ. சார் siapa tindo? Oh, Pak. Bisa lah ini.